உன் கைகள் கட்டப்பட்டிருக்கும் போது நீ எட்ட முடியாத உயரத்தில் வெற்றி இருக்கலாம். ஆனால் உன் கைகள் உழைக்க தயாராகிவிட்டால் வெற்றி நேர்மையாக வாழ்பவருக்கு எதிரிகள் அதிகம், துரோகிகள் அதிகம், விமர்சனங்கள் அதிகம். அதைப்போல் ஆண்டவனின் அருளும் அதிகம். கண்டவனும் கண்டதை. இங்கு யாரும் தாழ்ந்தவர் இல்லை. உங்களை யாரும் விளக்கினாலும் உங்களுக்கே உங்களின் மதிப்பு குறையக்கூடாது. நம்மை பார்ப்பவர்கள் உயரத்தில் இருந்தாலும் அவர்களின் நிழல் கூட நம்முடைய காலில். ஒருவர் வாயிலிருந்து வரவே கூடாத வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது செல்வாக்கும் சரி, சொல்வாக்கும் சரி அழிந்தே போகும். கவனமாய் இருக்க வேண்டியது ஒரு வார்த்தை, கொள்ளும் ஒரு இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் எது தெரியுமா? நம்மளை பற்றி ஒரு நொடி கூட நினைக்காதவர்களை நாம் ஒவ்வொரு நொடியும் நினைப்பதுதான். என்னதான் நாம் உரிமையோடு பழகினாலும் சில வாழ்க்கையில் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான். ஏனெனில் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. வாழும் போது ஆட்டம் அதிகமாக. உங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறவே முடியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தடுக்குதா? அப்ப நான் சொல்ற இந்த 4 பாயிண்ட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மெயினா உன்னை சுற்றியுள்ளவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்காது. ஏனெனில் சிலர் முகத்தில் சிரிப்பையும் மனதில் விஷத்தையும் வைத்திருப்பார்கள். அவர்களை மாற்ற முயற்சிக்காது. அது உன் வேலையும் அல்ல. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்துவிட்டால் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறவே முடியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தடுக்குதா? அப்ப நான் சொல்ற இந்த 4 பாயிண்ட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மெயினா நம் உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறு. சில உறவுகள் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது பழைய கனவு. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. வெற்றி நிச்சயம். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்க மாட்டேன். செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன். இதுவே என் சுயமரியாதை. உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் நீ எந்த தவறு செய்யாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் தேடி உன்னை குற்றவாளி ஆக்கி விலகி விடுவார்கள். ஆனால் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள். திரையில் தெரியும் இந்த நபர் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் ஒன்றை கூறியுள்ளார். உடலும் உயிரும் சொந்தமில்லை, உற்றார் உறவினர் சொந்தமில்லை, ஓடி ஓடி உழைத்த பணமும். வாழ்க்கை பற்றி ஒருத்தர் கிட்ட கேட்டா ஒருத்தர் சொல்வாங்க இது ஒரு போராட்டம், மற்றொருத்தர் சொல்வாங்க இது ஒரு பயணம். சில பேர் சொல்வாங்க என்ன வாழ்க்கடா இது. சில பேர் சொல்லுவாங்க